ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து Samacheer கல்வியோட 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 டாபிக் கெமிஸ்ட்ரியில் கம்பஷன் அண்ட் ஃப்ளேம் டாபிக் பார்ப்போம். இதில் ஏற்கனவே டேர்ம் 2ஓட கண்டினியூஷன் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். கம்பஷனுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு பார்ட்டிக்கலை வந்து நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் ஹீட் எனர்ஜிலே நான் சொல்லியிருந்தேன். ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் ஹாட் பாடிஸ் டு கோல்ட் பாடின்னு சொன்னேன். இந்த கம்பஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து கம்பஷன். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கம்பஸ்டிபிள் சப்ஸ்டன்சஸ், இன்னொன்று நான் கம்பஸ்டிபிள் சப்ஸ்டன்சஸ். எரியக்கூடிய சப்ஸ்டன்சஸ்ன்றத வந்து கம்பஸ்டிபிள்னு சொல்லுவோம். என்னென்ன பேப்பர், வுட், மேட்ச் ஸ்டிக் இதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து நெருப்பு பிடிக்கும். இதெல்லாம் வந்து கம்பஸ்டிபிள். நான் கம்பஸ்டிபிள்னா கல், ஸ்டோன், கிளாஸ், அயன், நெயில்ஸ் இதெல்லாம் வந்து நான் கம்பஸ்டிபிள் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஃபயர் வந்து கேட்ச் ஆகும் எப்போ அப்படின்னா லோயஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ ஃபியூயல் வந்து ரொம்ப லோவஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போதே வந்து நெருப்பு பிடிக்கிற தன்மை இருந்ததுன்னா அது வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். லோயஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ஃபியூயல் வந்து ஃபயர் கேட்ச் பண்ணுது அப்படின்னா அது வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஹீட் பண்ணுறதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காத போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெருப்பு பிடிக்கும் அப்படின்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ். எக்ஸாம்பிள் என்னென்னா, ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒயிட் பாஸ்பரஸுங்கிற இதை வந்து கெமிக்கல் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஹீட் வந்து திடீர்னு நெருப்பு பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் சொல்லுவாங்க. நம்ம ஹீட்டை பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இது இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் அது எல்லாமே வந்து நெருப்பு பிடிக்குதுன்னா அது ஸ்பான்டேனியஸ். ரேப்பிட் அப்படின்னா அட் அ செகண்டில் வந்து ஃபயர் கேட்ச் பண்ணுறது தான் வந்து ரேப்பிட். கேஸ் ஸ்டவ், மேட்ச் ஸ்டிக், லைட்டர் இதெல்லாம் வந்து ரேப்பிட் கம்பஷனுக்கான எக்ஸாம்பிள். பர்னிங் ஆஃப் கேம்பர், ஃபயர் கிராக்கர்ஸ், கெரோசின் ஸ்டவ் இதெல்லாம் வந்து ரேப்பிட் கம்பஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸ்லோ கம்பஷன் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாடியில் நடக்கிற ஆக்டிவிட்டி, ஃபுட் வந்து எப்படி நம்ம பாடியில் வந்து செரிக்குது அதுதான் வந்து ஸ்லோ கம்பஷனுக்கான எக்ஸாம்பிள். எப்படி அப்படின்னா ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்லேருந்து ஸ்மாலஸ்ட் சிம்பிள் ஃபார்மாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம இன்டேக், நம்மளோட ஃபுட்டோட இன்டேக் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷனில் நம்ம சொல்லுவோம். ஆக்சிஜன் வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம ஃபுட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதான் கார்போஹைட்ரேட்ஸும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் ஹீட் எனர்ஜியாகவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்லோ கம்பஷன்னு சொல்கிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி வரும். அதுதான் வந்து ஸ்லோ கம்பஷன். இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கம்பஷன் நடக்காமலேயும் போகலாம். பட் ஸ்லோ, வெரி வெரி ஸ்லோ, கம்ப்ளீட் ஆகலாம். அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஏரில் வந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகலாம். சில இடத்துல ஃபார்ம் ஆகும், சில இடத்துல ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் தான் வந்து இன்கம்ப்ளீட்கான எக்ஸாம்பிள். நம்ம ரஸ்டிங்னு சொல்கிறது வந்து ஸ்லோ கம்பஷன். ஏன்னா ரஸ்டிங் வந்து 1 month 2 month எப்போ பிடிக்கும் நம்மளுக்கு தெரியாது. கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போ நடக்கும்னு தெரியாது. அது வந்து ஸ்லோ கம்பஷனுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபியூயல்ஸ் அப்படின்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம பேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அது ஹீட், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம பேர்ன் பண்ணோம் எரிவிட்டோம் அப்படின்னா அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை ஃபியூயல்னு சொல்லுவோம். இந்த ஃபியூயலை ஹீட் பண்ணுறதுனால சில கலோரிஃபிக் வேல்யூ, ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு லிபரேட் ஆகுது. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவோம். கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. இப்போ ஒரு 1 kg ஃபியூலை நம்ம பேர்ன் பண்ணோம், ஆக்சிஜனில் வந்து வச்சு பேர்ன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஹீட் வந்து லிபரேட் ஆகுது, எவ்வளோ ஹீட் வந்து வெளிவருது, அந்த வேல்யூ தான் வந்து கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 1 kg கோலை நம்ம போட்டோம் அப்படின்னா 7000 கிலோ கலோரிஸ் வந்து ஒரு கிலோகிராமுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வுட்டு வந்து 4000, கெரோசின் 10300 இது கேட்டிருக்காங்க. மீத்தேனுக்கு வந்து 13340, எல்பிஜிக்கு வந்து 11900. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஒவ்வொரு ஃபியூலுக்கும் வந்து டிஃபர் ஆகுது. இதான் கலோரிஃபிக். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ்னு பார்த்தோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ் இருக்குன்னு தெரியும். சாலிட் ஃபியூயல்ஸ், லிக்விட் ஃபியூயல்ஸ், கேஷியஸ். சாலிட் ஃபியூயல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து நிலக்கரி, வுட், சார்கோல், கோக், பாரஃபின், வேக்ஸ் இது எல்லாமே வந்து சாலிட் ஃபியூயல்ஸ்னு சொல்லுவோம். இதுவே லிக்விட் ஃபியூயல்ஸ்னு எது சொல்லுவோம் அப்படின்னா பெட்ரோல், கெரோசின், டீசல், எத்தில் ஆல்கஹால்னு சொல்லலாம், எத்தனால்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து லிக்விட் ஃபியூயல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்.
கேஷியஸ் ஃபியூயல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மீத்தேன் கேஸ், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், நேச்சுரல் கேஸ், வாட்டர் கேஸ், எல்பிஜி, பயோகேஸ், கோபார் கேஸ், இதெல்லாம் வந்து கேஷியஸ் ஃபியூயல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ நேச்சுரல் கேஸுங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பெட்ரோலியம் வெல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இருக்கிறது தான் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம். நேச்சுரல் கேஸ் எதோட மிக்சர் அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ஸ்னால் இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஹைட்ரஜன் அண்ட் கார்பன், HC. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன், ஈத்தேன். ஸோ மீத்தேன், ஈத்தேனோட மிக்சர் தான் வந்து நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. கோல் கேஸ், வாட்டர் கேஸ் அப்படிங்கிறது என்னென்னா நேம்லேயே இருக்குது, கோல்லேருந்து நிலக்கரியிலேருந்து வர்ற கேஸ் வந்து கோல் கேஸ். இதுவே எல்பிஜிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். நேச்சுரல் கேஸ் வந்து மிக்சர் ஆஃப் மீத்தேன், ஈத்தேன். இது வந்து எல்பிஜிங்கிறது வந்து ப்ரோபேன் பியூட்டேனோட மிக்சர். ப்ரோபேன் 15%, பியூட்டேன் 85%, இந்த ரெண்டு மிக்சர் தான் வந்து எல்பிஜின்னு சொல்லுவோம். இது கூட கேஸ் லீக்கேஜ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எதனால் அப்படின்னா இன்னர்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்னர்ட் கேஸோட நேம் வந்து எத்தில் மெர்கேப்டன் சொல்லி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தில் மெர்கேப்டன் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல், அந்த ஓடர் கிடைக்கிறதுக்கான, கேரக்டர் கிடைக்கிறதுக்கான ரீசன் வந்து அதில் என்ன இந்த எத்தில் மெர்கேப்டன் வந்து போட்டிருப்பாங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா கேஸ் லீக் ஆச்சுன்னா அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஓடரை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பயோகேஸ் அப்படிங்கிறது என்னென்னா கோபார் கேஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னென்னா கேட்டில் டங்லேருந்து வர்ற அப்டைன் பண்ணுற கேஸ் தான் வந்து பயோகேஸ். இந்த கேஸ் வந்து இதுவும் வந்து மிக்சர் ஆஃப் மீத்தேன் ப்ளஸ் ஈத்தேன். இது நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வந்து அது பெட்ரோலியம் வெல்ஸில் இருக்கும். பயோகேஸுங்கிறது வந்து கவுடன் கேட்டிலேருந்து வர்ற மிக்சர், அதுதான் வந்து பயோ. நேம் வந்து பயோங்கிறது வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேட்டிலேருந்து வரனால பயோகேஸ், கோபார் கேஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேஸோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, தேங்க்யூ.